சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். இந்த அரங்கத்துல நம்ம கூட வாழ்ற பல பேர் தினமும் நம்ம சந்திச்சுட்டு வரோம். நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள், ஆனா அவங்க சந்திக்கிற அசாதாரணமான பிரச்சனைகள், பல சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மேடையில தீர்வு கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கோண கல்யாண கதை வித்தியாசமாக இருக்குல்ல. வாங்க பார்ப்போம். என் பேர் தேன்மொழி. நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாரோட வற்புறுத்தலேருந்து நானே தான் வந்திருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம். வணக்கம்மா. தென்மொழி, உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்க எனக்கு. 8th படிக்கும்போது இருந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும். இப்போ 9th நான் எங்கள் 2 பேர்த்துக்கும் 9th லவ்ன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல, எப்படி தெரியும்? எங்கள் ஊருக்கு வேலைக்கு வந்திருந்தாங்க மேம். அப்போ ராட்டின பெட்டி போட்டிருந்தாங்க. அந்த ராட்டின பெட்டியில் நான் விளையாடுறதுக்காக போயிருந்தேன். அந்த விளையாட்டே அவர் வந்து 1 வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கூட நான் ஏற்றுக்கல மேம். அவர் லவ் பண்ணுறது வந்து அப்போ எனக்கு அந்த வயசு வரலைன்றது மட்டும் எனக்கு உணர்ந்துக்க தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு வரல. அப்படி இருந்தும் என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவும் சரி ஏற்றுப்போன்னு சொல்லிட்டு எப்படி டார்ச்சர் பண்ணாருமா? நான் இவர் வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டார் மேம். இவரோட ஃப்ரெண்டு ராம்குமார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நிறைய டைம் திட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், நீ தான் எல்லாமேன்ற மாதிரி. உங்க வீட்ல எத்தனை பேர்? நானும் என் தம்பி என் தங்கச்சி மேம். ஓகே, சோ நீங்க தான் நான் வீட்டுக்கு தான் மூத்தவங்க. பெரிய பொண்ணு மேம். நீங்க எப்போ ஓகே சொன்னீங்க? நான் 10th படிக்கும்போது ஓகே சொன்னேன் மேம். இப்போ உங்களுக்கு வயசு 16. ஆமாம் மேம். அது ப்ரப்போஸ் பண்ணி ஒரு 2 month கூட இருக்காதுங்க மேம். நான் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு இருதய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டேன் மேம். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம் மேம். காதலிக்கும் போது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு சொல்லிருந்தீங்க. எல்லாமே சொல்லியிருக்கேன் மேம். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசினார் மேம். சரி. அப்போ எங்க அம்மா இருந்துட்டு சொன்னாங்க. எங்க அம்மா ஒரு தடவை ஒரு இடத்துல ரொம்ப கையேந்தி பணம் கேட்டாங்க மேம். அதை பார்த்தோன்னே இவரை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் மேம். அவங்க எனக்காக ஒரு இடத்துல பணம் கேட்கறப்ப தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மேம். அம்மா பணம் கேட்டாங்க? ஆமா மேம். ஏன்னா எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. 1 lakh ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த 1 lakhக்கு என்ன மேம் பண்ண முடியும்? அப்போ வந்து ஸ்கூல்ல விஜயானந்த மேம் தான் ஹெட் மிஸ்ஸாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல கொஞ்சம் வசூல் பண்ணி லயன்ஸ் கிளப்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி இந்த பணம் கொடுத்தாங்க. அது போதுமானதா எங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்திட்ட எங்க அம்மா பணம் கேட்டு எனக்கு அப்பா குடிக்காரு. அப்பா அந்த அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டார். அதனால அம்மாவோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு இவரை வேண்டான்ட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அம்மாக்கு தெரிய வந்ததா உங்க காதல் பத்தி? தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா நல்லா அட்வைஸ் பண்ணாங்க. என் வாழ்க்கை அம்மாவும் லவ் மேரேஜ் தான். அதனால எங்க அம்மா ரொம்ப இது பண்ணாங்க. என் வாழ்க்கை மேல உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுமா, இந்த காதலும் வேணாம் ஒன்றும் வேணாம், லாஸ்ட்ல கை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சேன் மேம். ஒரு நிமிஷம், 20 வருஷம் நம்மளை வளர்த்துற அம்மாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க தெரியாதா? இவங்களை விட அவன் நமக்கு முக்கியமான்ற மாதிரி நான் ஒதுங்கினேன் மேம். ஒதுங்கிட்டு நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ வேற கல்யாணம் பண்ணி காட்டுன்னு சொன்னேன் மேம். அந்த இடையில தான் மேம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. நீங்க மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில எப்படி வந்தீங்க? வேற பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நான் வந்து +2 படிக்க வர வரைக்கும் என்கிட்ட பேசித்தான் இருந்தாரு. அப்போ கூட நான் அட்வைஸ் தான் மேம் பண்ணுவேன். உனக்குன்னு ஒரு லைஃப் ஆயிருச்சு, அந்த லைஃபை பாரு. கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேம். கல்யாணம் ஆச்சுன்னு கண்டிப்பா தெரியும். சரி. அப்போ நான் விலகிட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் +2 முடிச்சிட்டேன். அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இவர் என்னை கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார். லாஸ்டா மெடிக்கலுக்கு ஒர்க் பண்ண போனேன் மேம். அந்த மெடிக்கலுக்கு வேலைக்கு போகும்போது இவர் அடிக்கடி மெடிக்கல் பக்கம் வரதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்காக வெயிட் பண்ணி உட்காருவார். அப்போ நான் திட்டுவேன். திட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் சொன்னார், அந்த பொண்ணு சரியில்லை, நான் கட்டின பொண்ணு சரியில்லை. இப்போ கேட்டால் இல்லைன்றார். ஆனால் சொன்னது உண்மைங்க சார். அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு கூட நான் வாழ்றது இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசினார். இதெல்லாம் நிஜம், நான் எப்படி நம்புறது? உண்மையான சத்தியமா நிஜம் அப்படின்னாங்க. இது எங்கள் அத்தை பார்த்துட்டாங்க. இவனுக்கு இன்னும் பழக்கம் இருந்துட்டு இருக்குதுங்கிற மாதிரி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து எங்கள் வீட்டில் எனக்கு நிறைய அடி. அப்பதான் மேம் யோசிச்சேன், செய்யாத தப்புக்காக ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அந்த தப்பை செஞ்சாதான் என்னன்னு சொல்லி அப்படி யோசிச்சவன் இப்படி யோசிக்காம விட்டுட்டு அவர் கூட ஓடி போய் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். நாங்கள் 2 பேரும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு போய் இவங்க வீட்டில் போய் பார்த்தா இந்த பொண்ணு இருக்கு மேம். இந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லி தானே நான் கல்யாணம் பண்ணினேன். அப்படி அப்போ என்ன வயசு உங்களுக்கு? +2 முடிச்சிட்டேன் மேம். +2 முடிச்சிட்டு ஒரு 18 இருக்கும். 19 மேம். 19 வயசுல +2 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. படிச்சுட்டு வேலைக்கு போகணுமா, கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு, அது பார்த்துக்கணுமா, அது இல்லாமல் லவ்னு உங்களுக்கு, அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆன பையன். அப்பா அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப இதாயிடுச்சு மேம். அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அம்மாவுக்கு நீங்கள் பக்கபாரம், அதுவும் மூத்த பொண்ணு நீங்கள்,
கண்டிப்பா. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு அடுத்தது உங்க தங்கச்சி உங்க தம்பி வாழ்க்கை இருக்கு. அது கூட யோசிக்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அது வளர்ந்துட்டேன் மேம். தப்புங்கிறது நான் எப்போ? வளர்ந்துட்டேன். எனக்குன்னு ஒரு குழந்தையானதுக்கு அப்புறம் தான் மேம். சரி, வீட்டுக்கு போனோடனே சுமதிங்கிறது பொண்ணு வீட்ல இருக்கா. ஆமா மேம். அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணு, நானு, அந்த பொண்ணு, இவரு 3 பேரும் என்ன பண்ணிட்டோம், எங்க கூடயே அந்த பொண்ணு வந்துருச்சு. என் புருஷன் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன். அந்த பொண்ணு எங்க கூடயே வந்துருச்சு. வரவும் எங்க மாமி என்ன பண்ணிட்டாங்க, நீ அவ கூட போகக்கூடாது. அவ கூட போற மாதிரி இருந்தா நான் என்னோட புடவைய குடு, நான் எடுத்து கொடுத்த புடவைய குடுன்னு சொல்லி அந்த பொண்ணு நடு ரோடும் கூடன்னு பார்க்காம புடவைய கழட்டிட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட இருந்த பனியனை வாங்கி அந்த பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு அன்னூர்ல போய் ஒரு நாள் இருந்தோம். அன்னூர்ல போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆலாங்கும்புலையும் போய் இருந்தோம். அப்ப இந்த பொண்ணு முன்னாடியே வந்துட்டு அவரு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி மேம். அதனால அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, நான் எங்க அம்மா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு போச்சுங்க மேம். அப்ப நாங்க ஒரு வாரமா இந்த பொண்ணை தேடினோம். எங்க போச்சு என்ன ஆச்சு, அவங்க அம்மா என்னட்டாங்க, பொண்ணை காணோம் அப்படின்ட்டாங்க. லாஸ்ட்ல ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்த்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க மேம். இது எவ்வளவு நாளுக்குள்ள நடந்தது? ஒரே வாரம் தான் மேம். இல்ல, நீங்க கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போய் 15 நாள் மேம். 15 நாளுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரே வாரத்துல கல்யாணம் ஆயிருச்சு. எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி சுமதிக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறதா எங்க கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் ஒரு டைம் இவங்க அம்மா, இந்த பொண்ணோட அம்மா வந்து என் பொண்ணை அவன் போட்டு அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான்னு வந்து இதுக்கு பார்த்து கட்டி கொடுத்தது வந்து சொன்னாங்க. அப்ப நான் மனசு கேட்காம நான் வந்ததுனால தான் நம்ம அந்த பொண்ணு போச்சு. போய் ஒரு தடவை நான் அனுப்பிவிட்டேன், போய் கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். அப்ப இந்த பொண்ணை போய் கூப்பிடும் போது இந்த பொண்ணு சொல்லிச்சா, உன் பையனுக்கு எப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதோ அதே மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைச்சிட்டான், இனிமேலே நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு திட்டி அனுப்பிருச்சான். 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் பண்றதும் வரதும், இந்த பொண்ணை கொண்டு போய் தொட்டினூருன்ற ஒரு ஊர்ல கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் ஒளிச்சு இவளை வச்சுட்டு நான் ஒவ்வொரு டைமும் அந்த எங்க மாமனார் வீட்டுல இருந்தா, சின்ன மாமனார் வீட்டுல எங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன மாமா நடக்குதுன்னு கேட்டவன்னு சொன்னாங்க. நான் போய் கேட்டதுக்கு எங்க மாமியை சொல்றாங்க, உலகத்துல எவன் 2 பொண்டாட்டி கட்டல, எவன் வச்சுக்கல, 2 குழந்தைகளை வீட்டுக்கிட்டு கூட்டிட்டு வந்துட்டான் மேம் இந்த பொண்ணை. ஒவ்வொரு பொண்ணை ஏமாத்துறா மேம். அந்த பொண்ணு ஏமாந்தது இல்லாம நானும் ஏமாந்து இன்னும் எத்தனை பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப எல்லாத்தையும் இழந்தது நான் தான் மேம். இப்ப அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு என்ன மேம் இருக்கு. நடு ரோட்ல விட்டுட்டு ஒரு வருஷம் ஆகுது மேம். 1 ரூபா செலவுக்கு கொடுக்கறது இல்ல. அன்னைக்கு போய் பணம் கேட்டா, என் பசங்க நீ 6 மாசம் பாத்தீங்களா, அதுக்கு இந்த 500 ரூபான்னு தூக்கி கொடுக்குறா மேம். பெத்த கடனுக்கு என் பசங்களை பாக்குறதுக்கு இவன் பணம் கொடுப்பானா மேம். ஒவ்வொரு குழந்தைக்கு இருதய பிரச்சனை இருக்கு மேம். என் பெரிய பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்ணேன். என் சின்ன பையனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் வாங்கி நம்பிக்கை வச்சிருந்தேன் மேம். அதையும் கூட செலவு பண்ணிட்டான் மேம். அப்ப இந்த குழந்தை பிறந்து இந்த குழந்தைக்கு 4 மாசம் ஆகுற வரைக்கும் இந்த பொண்ணு என் கூட தான் மேம் இருந்தா. அதுக்கப்புறம் நான் தான் மேம் மறுபடியும் பசங்க மேல பாசத்தை காட்டி இந்த பொண்ணை நான் அனுப்பி வச்சேன் மேம். குழந்தைங்க புருஷங்கிறது எத்தனை நாளைக்கு நமக்கு வரும், குழந்தைங்க எதுவுமே வராது புள்ளா பிள்ளைன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன் மேம். கூப்பிட்டு கேட்டாலும் சரியா இருக்கணும். குழந்தை அது இருதய வீக்காட நோயோட சுத்திட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு மேல என்ன மேம் ஒரு பொண்ணு, அப்படி என்ன மேம் செக்ஸ் வாழ்க்கை. நான் கூட 10 வருஷம் வாழ்ந்தேன். 10 வருஷத்துல கடுகளவு நான் அவனுக்கு துரோகமே பண்றேன் மேம். சுமதியும் இங்கே வந்திருக்கிறாங்க. சுமதி கூப்பிட்டு பேசுவோம். என் பேர் சுமதி, நான் குன்னூர்லேருந்து வரேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம், யாரோட வற்புறுத்தல் இல்லாமல் வரேன். நீங்க எப்படி சிவகுமார் வாழ்க்கையில வந்தீங்க? அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தாங்க மேடம். அப்போ தான் ஒரு வாரத்தில் பழக்காயித்தா சரின்னு சொல்லி அவர் கூட ஓடி போய் தாங்க மேடம் நானும் கல்யாணம். நீங்களும் ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க? ஆமாங்க மேடம். அப்படின்னா அவர் என்ன அஜித்குமார் ரேஞ்சில் இருப்பாரா? இல்லைங்க மேடம். அப்புறம் உங்களுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 14 வயசு இருக்குங்க. 14 வயசுல காதல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க மேடம். எந்த தைரியத்துல ஓடி போனீங்க? வீட்டுல எத்தனை பேர்? 3 பேருங்க. நீங்க? 2 தங்கச்சிங்க. நீங்க மூத்தவங்க? ஆமாங்க. 14 வயசுல நீங்க ஓடி போனீங்கன்னா அப்போ அந்த வயசுல உங்க 2 தங்கச்சியோட வயசு என்ன? ஒரு 12, 10, 8 அப்படி இருக்குமா? ரொம்ப கம்மி தான். அதை விட கம்மி. ஓடி போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அது அவங்க 2 பேருடைய வாழ்க்கை என்ன ஆகும், அப்பா அம்மா எப்படி வாழ்வாங்க. குன்னூர்ல இருந்து நீங்க 14 வயசுல ஓடி போறீங்க. ஆமாங்க. உங்களை தேடி வரல அப்பா அம்மா? வந்தாங்க மேடம். கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் வந்தாங்க மேடம். அப்புறம் நாங்கள் போகலைங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா அவங்க அத்தை அவங்க எல்லாம் சமாதானப்படுத்தி வீட்டிலே இருந்துட்டாங்க மேடம். அவங்க மாமியாரே எங்கள் மாமியாரே கூப்பிட்டு வந்து வீட்டில் இருக்க வச்சிட்டாங்க மேடம். ஒழுங்கா கறிக்கடைக்கு வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா வந்துட்டு தாங்க மேடம் இருந்தாரு. இவங்களுக்குள்ள எப்படி பழக்காச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க மேடம். பக்கத்துல இருந்தவங்க மாமியார் உனி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட அவனுக்கு தொடர்பு இருக்கு, இது நீ இப்ப கேட்கலின்னா
உன் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடுன்னு சொன்னாங்க மேடம். நான் அப்போ அவரை நம்பலைங்க. அவர் தப்பு செய்ய மாட்டார், எப்பயும் அவர் தப்பு செய்ய மாட்டார், எங்கிட்ட பொய்யும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிலாம் நான் பேசியிருக்கேங்க மேடம். அப்புறம் எனக்கு ஒரு டைம் தெரிஞ்சு இவங்க வீட்டில் போய் நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கூட உனக்கு பழக்கம் இருக்கா, நீ ஏன் அவர் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு நான் கூட வந்து பேசிட்டு பழகிட்டு தானே போயிருக்கேன், திரும்பி என் வாழ்க்கையில் நீ வரப்போறியான்னு சொல்லலாம் இவளை திட்டினாங்க. இவ வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அவளோட பேச்சை நம்பி நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. வீட்டுக்கு போய் 10-15 நாள் 2 பேர்த்தையும் ஆளை காணுங்க. நானும் தேடலைங்க. எங்கள் மாமி அவங்க இருந்துட்டு எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருப்பான், தூரி ஓட்ட போயிருப்பான், வருவான்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டாங்க. நாங்களும் அவங்க எதையும் கண்டுக்கலைங்க. இடப்பட்ட காலத்தில் இவங்களுக்குள்ள திரும்பி பழக்காயி இவங்க எங்கெங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க மேடம். எனக்கு தெரியாதுங்க மேடம், வீட்டிலேயே தான் நான் இருப்பேங்க. அப்ப நீங்க குன்னூர்ல தான் இருந்தீங்க? குன்னூர்ல இல்லைங்க, மாமியார் வீட்டில் அரியல் நேரத்தில் இருந்தாங்க மேடம். நீங்க அந்த ஊர்ல இருந்தீங்க? நான் மேட்டுப்பாளையத்துல இருந்தேன் மேம். ஸோ அப்ப எப்படி சந்திப்பீங்க? அவர் வருவார் மேம். நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டைமுக்கு கரெக்டாக வருவார் மேம். 8:30 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ்க்கு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக வந்து முன்னாடி சும்மா நிற்பார், பார்த்துட்டு போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி வந்து நிற்பார், பார்த்துட்டு போயிடுவேன். அதுதான் மேம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. வேற அப்போல்லாம் அவர் எந்த தப்போ தண்டாவோ எதுவும் பண்ணணும் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களும் அவர்கிட்ட இருந்ததும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. எனக்கு புரியல. உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் உங்க பின்னாடி சுத்தினாரு. நீங்க திட்டி அமிச்சோடனே 1 வாரத்துக்குள்ள இந்த பொண்ணு பார்த்துட்டு 14 வயசு குழந்தை உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஓடி போயிட்டாரு. ஆமாங்க. நீங்களும் போயிட்டீங்க. ஆமாங்க. என்னை நல்லா பார்த்துக்குவேன்னு ஒரு நம்பிக்கையில் தாங்க மேடம் போனேன். ஏன் உங்க வீட்டுல உங்களை அம்மா அப்பா யாருமே நல்லபடியா பாத்துக்கலையா? பார்த்துக்கிட்டாங்க மேடம். அப்புறம் அப்பா அம்மா விட இவர் நல்லா பாத்துக்குவாரா உங்களை? அப்படின்னு நினச்சிட்டு அப்படி நினைச்சிட்டீங்களா? உங்க வீட்டுல என்ன குறை இருந்தது? ஒரு குறை இல்லைங்க. அப்புறம் 14 வயசு காதலிக்கிற வயசா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற வயசா? படிக்கிற வயசு, விளையாடுற வயசு. தேன்மொழி 8th படிக்கும்போது சிவகுமார் ஒருத்தனை காதலிச்சாங்க. அவர் ப்ரப்போஸ் பண்ணாரு 9th படிக்கும்போது. 10வது படிக்கும்போது இந்தம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஒரே வாரத்துக்குள்ள முன்ன பின்ன யாருன்னு தெரியாம ஏதோ 2 தடவை தான் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். 1 வாரத்துல அவருக்கு உங்களை ப்ரப்போஸ் பண்ணாரு. 14 வயசுல ஓடி போயிட்டு 2 பேரும் இங்க செப்பு செப்புன்னு அறையணும்னு எனக்கு தோணுது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இன்னைக்கு வந்து அழுதுட்டு என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டோம் அவ்வளவுதானே? நீ என்னம்மா வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன், விளையாட்ட போச்சு வாழ்க்கை உங்களுக்கு. காதல் வர வயசு பாருங்க அது. சரிம்மா, 14 வயசுல ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்புறம் இந்தம்மா நடுவில் எங்க வந்தாங்க? ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொன்னவர். உங்ககிட்ட அதே டயலாக் சொன்னாரா? இல்லைங்க. அப்புறம் எங்கிட்ட அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு மட்டும்தாங்க மேடம் பேசணும். அது ஏன் வீட்டில் அவ்வளோ தைரியம் இருக்குன்னா ஒரு 14 வயசு பொண்ணு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றதுன்னா அதை சட்ட ரீதியாக அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கும் கிட்னாப்பிங் கேஸ்ல, தெரியுமா அவருக்கு? இல்லைன்னு உங்களுக்கு? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு கூட தொடர்பாச்சுங்க மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தொடர்பு இருக்கு. அதாங்க மேடம், இவர் என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணு கூட தொடர்பு எங்கிட்ட இல்லைன்னு சொன்னாருங்க. நானும் இந்த பொண்ணை போய் தேடி கேட்டேங்க. இந்த பொண்ணு எங்கிட்ட அது மாதிரியெல்லாம் இல்லைன்னாங்க. பேசாமல் இந்த பிள்ளை இருந்தாலும் அவங்களா கல்லெடுத்து வீசி இந்த பிள்ளையை வெளியே வர வச்சு இந்த பிள்ளை கூட பேசணும்னு சொன்னாங்களாமே. இவரும் இவரோட தம்பிங்க. அப்புறம் இந்த பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியலைங்க, நான் எதையும் கேட்டுக்கல. இவரா அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாருங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க, இந்த பிள்ளை எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்டயே கூட்டிகிட்டு வந்துட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாருங்க மேடம். அதுக்குள்ள ஓடி போறவொடனே கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓடி போனோடனே நான் கல்யாணம் பண்ணல மேம். ஓடி போய் குமரங்குன்றன் திருவிழா அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேம். அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் மேம் குமரன்குன்ற கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சுமதி வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது கல்யாணம் ஆகல? ஆயிடுச்சு மேம். கல்யாணம் ஆச்சு. ஆயிடுச்சு மேம். ஸோ வீட்டுல இருந்து ஓடி போய் எவ்வளவு நாள் வெளியில இருந்தீங்க? மொத்தமே 15 நாள் தான் மேம் இருந்தோம். அங்கே போய் 15 நாள் தான் மேம் இருந்தோம். அந்த 15 நாள்ல இடையில தான் மேம் 1 வாரத்துல கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னாங்க மேடம். எங்கள் மாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் கெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு எனக்கு சொல்ல தெரியலைங்க, லைஃப்னா என்னன்னு புரியல. நம்மளுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்தால் என்ன நடக்கும்னு தெரியலைங்க. கெஸ்ட்டுங்க காதுக்கு கூப்பிட வந்திருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இது உங்க கல்யாணம் எவ்வளவு நாளுக்குள்ள நடந்தது? இது 2 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. 2 வருஷத்துக்குள்ள? 2 வருஷத்துக்குள்ள. சரி. நான் கெஸ்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அத்தைகிட்ட காட்டணும்னு அத்தை சரின்னு ஒத்துக்கிற சமயத்தில் எங்கள் கூட இருந்தவங்க அது வந்து சிவாமாமா லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் மாமி என் கூட சத்தம் போட்டாங்க, நீ அந்த பிள்ளை போய் பார்க்காத பேசாத, நான் சொன்னேன் நீ கேட்கல, இப்போ அவன் கூட்டிகிட்டே வந்துட்டான், உன் லைஃபு போச்சுன்னாங்க. என் லைஃப் என் புருஷனோட தானே போச்சு, என்ன நடந்துட்டாலும் நான் என் புருஷனோட இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோங்க. 3 பேர் ஒன்றா தான் போனாங்க மேடம். போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைனால நான் விட்டுட்டு அம்மாங்க வீட்டுக்கு போயிட்டேங்க. அம்மா வீட்டுக்கு போய் தான் 15 நாள் அம்மா வீட்டில் தான் இருந்தேங்க.
என்ன பிரச்சனை நடந்தது? மேடம் அது வெளிப்படையா சொல்ல முடியலைங்க. சரி, ஓகே. அப்போ நீங்க கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு ஆமா போயிட்டீங்க. கோவிக்கலைங்க மேடம். உனக்கு லவ் பண்ண பொண்ணு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு என் மனசுல நினைச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேங்க. அப்போ கூட செலவு காசு இல்லாமல் என் சீருக்கு வந்து தவளையை எடுத்துட்டு வான்னு சொல்லி கடையில் கொண்டு போய் அடகு வச்சு இவங்க 2 பேரும் தீர்ந்தாங்க மேடம். நான் தொட்டிட்டு நான் அம்மாங்க வீட்டுக்கு போயிட்டேங்க. 10 காசு என் கையில் எடுத்துட்டு போகலைங்க மேடம். இவங்க போய் எங்கே இருந்தாங்க எப்படி இருந்தாங்கலாம் தெரியாதுங்க மேடம். நாங்கெல்லாம் பார்க்க கூட இல்லைங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இவரா என்னை தேடி வந்தார், கையெழுத்து கேட்டாரு. நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து இனிமே என்னை பார்க்கக்கூடாது. இப்போ இவரா வந்து கேட்டாருங்க. நான் அது போட மாட்டேன், இந்த மாதிரி உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்களாம் வீட்டில் இருக்காங்க, வா வந்து அவங்க கூட பேசு அப்படின்னாருங்க. நான் வரல, யாரையும் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சி அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க. போய் தான் அங்கே இருக்கிறவங்கள வேலுங்கிறவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மாவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, உங்க வேலு என்பவரை உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்களுடைய கலந்த காலம் எல்லாமே வேலுக்கு தெரியும். ஆமா தெரியுங்க மேடம். அம்மா எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க. எல்லாமே நானும் சொல்லியிருக்கேன், அம்மாவும் சொல்லியிருக்காங்க மேடம். அவரு சரி நான் ஒத்துக்கிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுங்க மேடம். அவருக்கு 3 குழந்தைங்க இருக்குன்னு சொல்லி நானும் இப்போ வாழ்க்கை இழந்து வந்திருக்கேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணி நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாருங்க மேடம். அவர் மனைவி? அவங்க மனைவி இறந்துருச்சுங்க மேடம். சரி, 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்க. என்ன வயசு இப்போ அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம். இல்லம்மா, 2 பேர் நீங்க கல்யாணம் பண்ணி போகும்போது ஒரு குழந்தைக்கு 8 வயசுங்க பெரியவளுக்கு, இன்னொரு குழந்தைக்கு 7 வயசுங்க, இன்னொரு குட்டி பையனுக்கு வந்து 3 வயசுங்க. சரி, அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்தது? எனக்கு அப்போ 18 இருக்குங்க. 18 வயசுல 3 குழந்தைக்கு தாயாக நீங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க. உங்களுக்கு கல்யாண விஷயம் சிவகுமாருக்கு தெரியுமா? தெரியுங்க மேடம். அவரா வந்து கூப்பிட்டாருங்க மேடம். நான் வரல, என் லைஃப்பை நான் தேடிட்டேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் தேடிக்குங்கன்னு சொல்லி நான் அவன் பொண்ணு சொன்ன மாதிரி கண்டபடியே திட்டி தாங்க மேடம் அனுப்பிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் யாரும் வரலைங்க மேடம். அவ தான் பாதியிலே போயிட்டா, 2 வருஷத்துல போயிட்டா. அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அவ வரவே இல்லை. சிவகுமார் போயும் நான் வரமாட்டேன்னு சொன்னா. வரமாட்டேன்னு சொன்னா அந்த பொண்ணு வந்தாங்க மேம். நீ மறுபடியும் வந்துட்டா. எப்படின்னு கேட்டா இரு ஒரே நிமிஷம். எப்படின்னு கேட்டா என் ஹஸ்பண்ட் போய் இவ்வளோ 2-3 டைம் கூப்பிட்டுருக்காரு. எங்க மாமியாவும் போய் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப நானா மனசார அனுப்பி வச்ச, போய் கூட்டிட்டு வா, அந்த பொண்ணு ரொம்ப அடி வாங்குதாமன்னு ஃபர்ஸ்ட் நான் அனுப்பி வச்சேன் மேம். உங்க புருஷன் அடிப்பாரா? அடிப்பாருங்க மேடம், ஆனால் நல்லா பார்த்துக்குவாரு. அடிப்பாரு, ஆனால் நல்லா பார்த்துக்குவாரு. பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது தடவை இவளை போய் கூப்பிட்றதுக்கு எங்க மாமியா போனாங்க. நான் அழுதேன். வேணாம், நான் இருக்கிற இடத்துல திருப்பி அவளை கூட்டிட்டு வர வேணாம், எனக்கு உங்க கூட மட்டும்தான் சிவா வாழணும், யாரும் உங்க கூட வந்து வாழக்கூடாது, இப்போ அவளும் கல்யாணம் ஆகி நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாதுன்னு போய் இவளை கூப்பிட்டுருக்காங்க. அந்த டைத்துல எங்க அத்தை கிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கா, உங்க பையனுக்கு எப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதோ அதே மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு எங்க அத்தை சொல்லியிருக்காங்க. நீ டேஷன் ஏத்துவேன்னு. இவ சொல்லியிருக்கா, நீங்க டேஷன் ஏத்துற வரைக்கும் என் புருஷன் கையின பூ பறிச்சுட்டு இருக்குமான்னு சொல்லி கேட்டு அனுப்பிட்டா. அதோட வந்து இவன் மேல வெறுப்ப ஆரம்பிச்சாங்க. வெறுப்ப ஆரம்பிச்சோன்னே என் புருஷன் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடியும் தப்பான உறவுகள் இதுக்கெல்லாம் போனதுனால நான் திட்டுவேன், சிவா நீ இப்படியே குடிச்சிட்டு இருக்கியே, நீ பழைய சிவாவை நீ எப்போ மாறுவ, உன்னை நான் பழையபடி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், லவ் பண்ணும்போது எப்படி இருந்தா அந்த மாதிரி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு நல்லா திட்டியிருக்கேன். நான் திட்டும் போது இந்த அம்மனிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து இவ கூட பேச ஆரம்பிச்சிட்டான். இங்க நான் கோவிச்சா அங்க அவ பாசம் காட்டுறான்ல, அந்த பாசத்தை அவன் அவளை வசப்படுத்திக்கிட்டான் மறுபடியும். ஆமா உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த ஃபோன் நம்பர் எப்படி வருதுன்னா, நீ வந்து அந்த இடத்துல நீ சந்தோஷமா வச்சிருந்தனா திரும்பி நான் ஃபோன் பண்ணும்போது இல்லை என்னை பார்க்கணுன்னு கூட அவருக்கு நினைப்பே வந்திருக்காது. இவ்வளோட்ட ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருந்தா நான் அவருக்கு பூ போட்டு கும்பிட்டுருப்பேன் மேம். தங்கமான ஹஸ்பண்ட் மேம் இவளுக்கு கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு டைமும் அவர் ஏமாத்தி 2 பேரும் சேர்ந்து மேம் ஏமாத்துவாங்க. இவனும் ஏமாத்துவான், இவளும் ஏமாத்துவான். பெத்த குழந்தையிலே விட்டுட்டு வந்தா அப்பயும் கூட நான் அட்வைஸ் பண்ணி அவ்வளோ தூரம் அனுப்பணும் மேம். போ, குழந்தைகளுக்கு மேலே உனக்கு உலகத்துல என்னடி, அன்னைக்கு உன்னை பார்த்தான், இன்னைக்கு என்ன பார்த்தான், இப்ப எத்தனையோ பேர்த்து பார்த்துட்டு இருக்கா, இல்லையான்னு மட்டும் கேளுங்க. அவர் ரொம்ப தப்பு பண்றாரு, அவர் கூட நீ பழக்க வச்சுக்காத, நீ போய் உன் பிள்ளைங்களோட இருன்னு அப்பெல்லாம் அட்வைஸ் ரொம்ப பண்ணுவாங்க. நீ இப்பயும் அட்வைஸ் தான் மேடம் பண்ணுவா. நான் இப்போ அட்வைஸ் பண்ணி நான் கேட்கலிங்க மேடம். திரும்பி இவரே வேணும்னு சொல்லி இத்தனை 1 வருஷம் பசங்களை விட்டு இவர் கூட தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 வாரத்திலேயே 1 மாசத்துலயே இவரோட கேரக்டர் ஃபுல்லும் தெரிஞ்சிருச்சுங்க மேடம். அதெல்லாம் இப்போ இவர் ஒதுங்கி இருந்துடணும், பசங்க கூட தான் இனிமே நம்ம லைஃப் இருக்கணும்னு சொல்லி தாங்க மேடம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 பசங்க மேடம். 2 பசங்க. ஆமாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன், நீ ஏன் இடையில வந்த? நீ இடையில வர்றதுனால தான் உன் பாசம்னு வந்தான். நீ பாசம் காட்டின. எப்படி இருக்குன்னா, முதல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ இடையில வந்த. இப்போ நீ கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டு நான் இடையில வந்தேன். சோ கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படிதானே? இப்ப ஏமாந்தது யாரு மேம்? இல்ல அப்படிதானே இருக்கு சுமதி. இது பழிக்கு பழி அப்படி இல்லைங்க. அப்புறம் என்னம்மா? எங்க மாமி ஃபுல் சப்போர்ட் மேம். தண்ணியை போட்டுட்டு ஃபுல் சப்போர்ட். என் பையன் ஆம்பளை.
என்ன வேணாலும் பண்ணுவான். இவளை கூட்டிட்டு ஓடிட்டாங்க மேம். இப்போ இந்த ஜனவரி மாசத்துல டிசம்பர் மாசம் நான் இவளை பாக்குறேன் மேம். என்ன பிள்ளை இங்க வந்திருக்க அப்படின்னு அப்பயும் கூட நான் நல்லா போய் பேசினேன். என்ன பிள்ளை நீ இங்க வந்திருக்க அப்படின்னு. கழுத்துல எங்க பிள்ளை தாலின எங்க வீட்டுக்காரர் கூட சண்டை பிள்ளை, நான் போயிருவேன்னு சொன்னேன். சரி போயிருவான்னு சொல்லி போட்டு நானும் வீட்டுக்கு போனேன் மேம். அதுக்கப்புறம் இவளை போய் அவன் பேசுற கூப்பிட்டுருக்கா. இவன் வரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த அன்னைக்கு நைட் வந்து வரவனை பிடிச்சி நசுத்தி கொல்றதுக்கே வந்துட்டாங்க. அப்ப எங்க மாமி என்னன்றா, ஐயோ இந்த வீட்டுக்குள்ள கொலை விழுந்துரும், முதல்ல வீட்டு விட்டு காலி பண்ணுங்க. இதான் உன் பொண்ணுக்கு அப்படி இருந்திருந்தா நீ இப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டானே. இவகிட்ட போய் நான் சத்தம் போட்டிருக்கேன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி இவளை கூட்டிட்டு ஓடியாச்சு. சுமதி, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா? இது உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் உங்க பசங்க வாழ்க்கை. நீங்க வாக்குப்பட்டு போன குடும்பத்துல ஏற்கனவே 3 குழந்தைங்க, தாய் ஸ்தானத்துல உங்களை பாக்குறாங்க, பொண்ணு கட்டி கொடுத்துட்டீங்க, 2 பசங்க உங்க சொந்த பசங்க இருக்காங்க, இன்னும் 4 பேர் வீட்டுல இருக்காங்களா? பொண்ணு மட்டும்தானே கட்டி கொடுத்துட்டீங்க. அந்த 4 குழந்தைங்க மேல நீங்க பண்ற அட்டூழியத்துக்கு அவங்க மேல என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்போ தெரியலைங்க மேடம். இப்போதாங்க மேடம் ரொம்ப புரிஞ்சிருக்கு. நான் பண்ணதெல்லாம் தப்பு. இனிமே நான் அவரை எப்பயுமே 14 வயசுல ஓடி போயிட்டு அந்த டைம்ல ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போ புரியல. ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவன் கரெக்டா அடிக்கிறான், ஆனா நல்லா பாத்துக்கிறான். அப்படி ஒரு டயலாக் நீங்க விடுறீங்க. ஆனா மறுபடியும் கணவர்கிட்ட தேடி போறீங்க, வீட்டு விட்டு ஓடி போறீங்க பசங்களை எல்லாம் விட்டுட்டு. எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க மேடம். நான் வந்து கேட்டுட்டு வந்து 1 வாரம் ஆலங்கும்பிங்கிற எங்கள் ஊருக்குள்ளே வந்துருந்தேங்க மேடம். இவங்க ஊருக்குள்ளே தாங்க மேடம். 1 வாரம் நான் அங்கே தாங்க மேடம் இருந்தேன். 1 வாரம் இவரை நான் பார்க்கவே இல்லைங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு நாள் பார்த்தேங்க மேடம். வந்து நின்றுட்டு, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியும், என்னை பார்க்க தான் நீ வந்த, சத்தியமாக சொல்லு சத்தியமாக சொல்லு ரொம்ப இது பண்ணார் மேடம். நான் உன்னை பார்க்க வரல, எங்கள் அப்பா பார்க்க தான் வந்தேன்னு சொல்லி இவரை சொல்லி நான் அனுப்பிவிட்டேங்க மேடம். இவர் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட 2 நிமிஷம் நான் பேசணும்னு சொன்னாருங்க மேடம். நான் பேச விரும்பல, என் பசங்க எனக்கு இருக்காங்க, அது போதும், நான் கூட பேச மாட்டேன்னு சொல்லி இவர் அனுப்பிவிட்டாங்க மேடம். இதுக்கப்புறம் திரும்பி அவர் வந்து அவங்க சொந்தக்காரன் அவங்க ஃப்ரெண்டு யாருன்னு தெரியலைங்க மேடம். அவங்க மூலியமாக எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தாருங்க. நியூ இயருக்கு நான் ஃபோன் பண்ணி எதுக்கு நீ எனக்கு நம்பர் தர அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன்னு அவங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னாருங்க. நியூ இயருக்கு மறாத அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி எதுக்கு நீ எங்கிட்ட பேசணும் பேசு அப்படின்னதுக்கு இந்த பொண்ணு தான் மேடம் அவர் தப்பாக சொல்லிட்டே பேசிட்டு இருந்தாரு. அப்போதாங்க மேடம் திரும்பி இவர் மேலே பரிதாபம் வந்துச்சு. மறுபடியும் இவ பத்தி தப்பா பேசினாரு, மறுபடியும் அவர் மேல பரிதாபம் வந்துச்சு. மறுபடியும் இவகிட்ட போய் உங்களை பத்தி தப்பா பேசுவாரு, மறுபடியும் அங்க பரிதாபம் வந்துடும். இப்போ நீங்க 2 பேரும் எதுக்காக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? மேம் எனக்கு என்னன்னா, இப்போ ஏற்பட்ட ஒருத்தரோட நான் மனசார நான் நேசிச்சேன் மேம். ஆனா இவர் வந்து நிறைய பொண்ணுங்களோட கலெக்ஷன் ஆயிருச்சு. பத்தாவதுக்கு எங்க மாமியார் வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு என்னன்னா, நான் கடைசி காலத்துல எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் கஞ்சி ஊற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். இவரோட வாழ்ந்தா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காது. எனக்கு இவர் வேண்டாமே. இவர் கூட நான் வாழவே விரும்பல. என்னை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருங்க மேம். எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா இவருக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா அது எனக்கும் வந்துடும் மேம். ஒரு பொண்ணுகிட்ட போனா அது கணக்கே வேற. இது பல பொண்ணு மேம். இவளே பார்த்துருக்க சொல்ல கேட்கறாங்க மேடம். நானே ஃபோன் நம்பர் பார்த்துட்டு என்ன ஃபோன் நம்பர்னா இது ஃப்ரெண்ட் அவங்க ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் இப்படியே சொல்லி தாங்க மேடம் நானும் வெறுத்துட்டேங்க மேடம். தப்பெல்லாம் என் மேலதான். இனிமே நான் என் பையனை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என் பையன்கிட்டே நான் போய் சேர்ந்துட்டேங்க மேடம். தொடர்ந்து பேசுவோம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. ரொம்ப கோபமாக இருக்கேன். அந்த கோபத்தை அடக்கிட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். சிவகுமார் கிட்டே கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையவே இருக்கு. என் பேர் சிவகுமார். நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாரோட வற்புறுத்தலாமல் வந்திருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம். நேரடியாக வரேன். எத்தனை பொண்டாட்டிங்க உங்களுக்கு? 2 பேர். 2 பேர் ஒஃபிஷியலி. அதில் ஒருத்தி தான் சட்ட ரீதியாக. ஆமாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பொண்டாட்டிங்க சொல்கிறாங்க நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கு. அது அவங்கள கற்பனைங்க சார். சரிங்க. அப்போ உங்கள் கதைக்கு வாங்க. தென்மொழி உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ராட்டின தூரி போட்டிருக்கப்போ தெரியுங்க, வேலைக்கு போகிறப்போ. 8வது கிளாஸில் படிச்சுட்டு இருந்தா? ஆமாங்க. எந்த வயசில் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க? 21 வயசு. உங்களுக்கு 20 வயசு, அவளுக்கு? அவங்களுக்கு தெரியலைங்க, அவங்கள தங்கி. பள்ளிக்கூடத்தில் இருந்தாங்கல்ல, படிச்சுட்டு இருந்தாங்கல்ல. பள்ளிக்கூடத்தில் பசங்க எந்த வயசில் படிப்பாங்கன்னு தெரியாதா? தெரியாதுங்க. தெரியாதா? தெரியாதுங்க. சுத்தமாக தெரியாது? தெரியாது. அவ்வளோ பெரிய முட்டாளா நீங்கள்? நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். பள்ளிக்கூடம் போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க. அதுக்கு சரிங்க. எந்த கிளாஸில் படிக்கிறாங்கன்னா என்ன வயசு இருக்குன்னா பேசிக் கணக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியலைங்க மேடம். அப்போ சுமதி கூட்டிகிட்டு ஓடி போயிட்டீங்க. அப்போ சுமதிக்கு என்ன வயசு இருந்தது அது தெரியுமா? 17 வயசு. 17 இல்லை 14. 14 வயசு. 17 இருந்தாலும் சட்ட ரீதியாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். 14னா சைல்டு மேரேஜ்.
சட்ட ரீதியாக என்ன தண்டனை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது மேடம். தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் 2 பொண்டாட்டி வச்சுக்க தெரியும். 2 பொண்டாட்டி வச்சுக்க தெரியும்னா அவங்க வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளை கெட்டணுங்க. சரிங்க, அப்போ மறுபடியும் சுமத்திக்கிட்டு ஏன் போனீங்க? தென்மொழி ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அவளா ஊர் வீட்டை விட்டு ஓடி வந்தது தாங்க. நீங்க தானே போய் கூட்டிட்டு வந்தீங்க வேற மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அவங்க வீட்டில எல்லாம் போய் கூப்பிட்டு வரலைங்க. இல்லைங்க, அவங்க ஓடி போனாக்கா நீங்க எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோடனே இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரிங்க. இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க, சரிங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் ஒரே கேள்வி கேட்டேன், எனக்கும் பொண்டாட்டி இருக்குது, நான் உன்னை கூப்பிட்டு போயாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டேன். சரி. அடுத்த நாள் அதை பேசி அடுத்த நாள் வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருந்தோம் பைக்கில். அப்போ வந்து எங்கள் சித்தப்பான்ட்டு அங்கே கொடுத்துருக்காரு. அவங்க வீட்டில் இவங்க நைட்டே வந்ததா அவர் என்கிட்ட வந்து சொன்னார். அப்பவும் சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு 1 hour கழிச்சு வந்து தான் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு போகணும். பழைய காதல் மறுபடியும் அதுதான் பண்ணதுங்க தப்பு. அதுதான். உங்க தரப்புல சொல்லுங்க, என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலைங்க மேடம். ம். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வேலைக்கு வந்தால் காலையில் 5:30 மணிக்கு வருவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு தான் எங்கள் வேலையை முடியுங்க. கொஞ்சம் வீட்டுக்கு லேட் ஆகி போயினா யாருக்கிட்ட போயிட்டு வந்தேன், எங்கே போய் பேசிட்டு வந்தேன், யார் வீட்டுக்கு போனேன் ஒன்றுங்க. யாராவது ஃபோன் பண்ணி கட் பண்ணால் எவன் உனக்கு ஃபோன் பண்ணுறது, இதே தான் தொல்லைங்க. டெய்லி அதே பிரச்சனை. இந்த சந்தேகம் தானே? சந்தேகமே எப்போ பாரு அது சாப்பிட உட்காரும் போதே தான் பேசுறது. அதுக்கு முன்னாடியும் பேசுறதில்ல, அதுக்கு பின்னாடியும் பேசுறது. தென்மொழி, நீங்க உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க சொன்ன உடனே இவர் வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒன்று வச்சு என்னால் காப்பாற்ற முடியாது அப்படியெல்லாம் சொன்னாராமே, நீங்க தான் ஓடி போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டாருங்க மேம். நான் மெடிக்கல்ல வேலை சொல்லவே கிடையாது. நான் அப்படி சொல்லவே கிடையாது. சிவா வாய் தொண்ட முதல்ல போய் பேசுறது. நீ போய் பேச சிவா. இன்னும் உனக்கு இந்த இடத்துல வெட்டி போட்டாங்கன்னு எனக்கு பாவம் தெரியாது. நான் உன்னை சந்தேகப்படுறேனா? நீ நேர்மையா இருந்தியா? உன் மனசாட்சி தொட்டு சொல்றா. உனக்கு மனசாட்சி மாடா இருக்குன்னு நிடா மனசாட்சி. மேம், ஒரு போன் வந்தா ஒரு பொண்டாட்டி மீறி என்ன மேம் வரும்? ஓடிடுவான் பாத்ரூமுக்கு. ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் எவ்வளவு டைம் பாத்ரூம் வரும்? மனசாட்சியோடு நீங்களும் பேசுங்க, எவ்வளோ டைம் பாத்ரூம் வரும்? ஒரு லூஸ் மோஷன்னா ஒரு 5-6 டைம் போகலாம். நல்லா நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஃபோனு வந்தால் ஒரு பாத்ரூம், ஒரு ஃபோனு வந்தால் ஒரு பாத்ரூம். ஆனால் பட்ட சந்தேகம் கரெக்டாக இருந்துச்சு மேம். என் குழந்தையா இன்னைக்கு வீட்டில் இருக்கா, பன்னாரின்ற பொண்ணு என் குழந்தையா என்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டா. அந்த டயத்தில் அந்த புள்ள ஃபோன் பண்ணுறா இவனுக்கு. சிவா, நான் வாடா பிறந்தாங்க மேம் கூப்பிடுவேன், சிவான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படிதான் விரும்பும் போதும் கூப்பிட்டேன். யார் சிவா ஃபோனில் நான் கேட்குறேன், பண்ணாரி புள்ள அப்படின்னாச்சு. நிஜமா பண்ணாரி புள்ளையான்னு நான் கேட்கறேன். கடைசியில் இவா பார்த்தா பண்ணாரி புள்ள இங்க இருக்குது, உனக்கு எப்படி ஃபோன் பண்ணா, நான் கேட்டேன் இல்லையான்னு கேளுங்க. அது சந்தேகம்ட்டாரு. இந்த புள்ளைய கூட்டிட்டு போய் பண்ணாரி கோயில்ல மாலை போட்டிருந்தாருங்க மேம். அந்த மாலைக்கு கூட ஒரு மதிப்பு தராம அவளை கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க. யார் இது குழந்தை? உங்க அம்மா. உண்மையிலேயே கேளுங்க மேம். உங்க அம்மா தான்டா. நீ கெட்டது காரணம் உங்க அம்மா. உங்க அம்மா குடி, உன்னை குடிக்க வச்சது, உன்னை பொம்பளை பொறுக்கி ஆக்குனது எல்லாமே உங்க அம்மா தான். நீ நல்லா கோத்தகிரியில் என் கூட இருந்தீல்ல, கோத்தகிரியில் எப்படா இருந்த? இருந்த அந்த இடத்துல யாரா வந்தது? நானாதான் வந்தேன். ஏய், உங்க அம்மா வந்து கூப்பிட்டதுனால தான் நீ வந்த. அப்ப கெடுத்தது யாரு? நீயா? கெட்டது நீயா? நீ கரெக்டா பேசு. சரி, நான் சந்தேகப்பட்டு பேசுறேன். நீ ஏன்டா என்னை 10 வருஷமா சந்தேகப்படல? ஏன் சந்தேகப்படுற அளவுக்கு நீ நடக்கல. அப்ப நீ நடந்திருக்கிற, அது உனக்கே தெரியுது. அது ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? என்ன ஏற்படுத்தி கொடுத்தது? அதையும் ஆனந்த் இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல வேலை செஞ்சது மேடம், சரிங்களா? எங்கள் கடைக்கு முன்னாடி அவங்க வீடுங்க, சரிங்களா? அங்கே தான் மாடு கட்டுவோம், எல்லா வேலையும் அங்கே தான் செய்வோம். நான் அவங்க அப்பா ஒரு பெரியவர் இருந்தாருங்க, அவருக்கு வண்டி ஓட்ட முடியாது. எங்கேயாவது போகணுன்னா என்ன தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாருங்க. நான் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வந்து ஃபோனை வச்சுட்டு குளிக்க போயிட்டேங்க. குளிச்சுட்டு வரும்போது இவங்க அந்த பிள்ளை இப்படி சத்தம் போட்டிருக்காங்க. அவங்க அப்பா 2வது எனக்கு கூப்பிட்டு என்னை சத்தம் போட்டார். கூப்பிட்டு சத்தம் போட்டோடனே நான் அப்போயே வண்டி எடுத்து அங்கே போனதுக்கு எல்லாமே என் பக்கம் திரும்பிச்சுங்க. நான் அந்த பிள்ளை வச்சுருக்கேன்னு சொன்னது, 2வது அவள் கூட இருக்கிறேன்னு சொன்னது எல்லாமே என் பக்கம் திருப்பி விட்டாங்க. அப்படி கிடையாது. ஃபோனு வந்தது உண்மை மேம். இவர் டாய்லெட்டு போயிட்டாரு. இப்போமே செல்லு எடுத்துட்டு தான் டாய்லெட் போகிறது. என்ன ஞாபகமாக தெரியல வச்சுட்டு போயிட்டாரு மகராசன். அந்த ஃபோன் எடுத்து என் கொழுந்தும் பேசும். அந்த புள்ள பேசுறா, ஏ சிவா, நான் பாலா பேசுறேன்டா. 10 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, எப்படா என்னை வந்து பாப்பேன், கட்டின பொண்டாட்டி முன்னாடி கேட்கறா. அப்ப நான் பேசாம இருப்பேனா மேம்?
போன் கேட்டா ராங் நம்பர். ஒரு மனுஷனுக்கு எத்தனை ராங் நம்பர் வரும்? இவரோட போன் நிஜமா அதைத்தான் சொன்னாங்களா அவங்க? நிஜமா அதைத்தான் சொன்னாங்களா? போய் சொல்லாத. நான் போய் சொல்ல மாட்டேன். யார் போய் சொல்ல அவசியம் இல்லை எனக்கு. நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்க நார வச்சிருக்கேன். உங்க கூட பொளச்ச பொளப்பு தான் நார வச்சிருக்கேன். அவளே சொல்றா பாலாமணி ராணி. அவளே யாரா உன்னை அடிக்கிறதுக்கு? கட்டின பொண்டாட்டி நாங்க அடிக்க மாட்டோம். அவ அடிப்பா நீ வாங்குவியா? நீ ஆம்பளையாடா? யார் அடிக்கிறீங்க? ஏலோ ஆம்பளையா? ஆம்பளைனா கட்டின பொண்டாட்டி பெத்த குழந்தையில நடு வீதியில விட்டு பொம்பளை கிட்ட போயிருக்க கூடாது. நீ அப்படி போனவன் தானடா. அதனால தான்டா நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன். சொல்லுங்க. தேன்மொழி பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உங்களுக்கு அறிமுகமான ஆமாம். காதலிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம். அவளுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஆமாம். ஆப்ரேஷன் இருக்கும்போது வீட்டில் பிரச்சனைனால நீ வேண்டாம் நீ போயிட்டு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களே தான் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. சொன்ன ஒரு வாரத்துக்குள்ள சுமத்தி பார்த்துட்டு உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிடலான்னு ஓடி போயிட்டீங்க. ஆமாம். அது எப்படிங்க ஒருத்தி 2 வருஷமா துரத்தி காதலிப்பீங்க? அவ வேண்டாம் சொன்னோடனே வேற இடத்துக்கு போவீங்க. 2 தடவை தான் ஒரு புள்ள, அதுவும் 14 வயசு குழந்தை நீங்க பாக்குறீங்க. அந்த 14 வயசு குழந்தை மேல உங்களுக்கு ஆசை வருது. 2 முறை தான் அவளை பாக்குறீங்க. ஆனா கூட்டிட்டு ஓடி போயிடுவீங்க. அவங்க வந்ததுனால தான் மேடம் நாங்கள் கூட்டிட்டு போனேன். சை, வந்ததுனால கூட்டிட்டு போன உனக்கு அறிவு எங்க போச்சு? வாமா மகாராசி, நீ வா. உனக்கு ஆசை இல்லையா? கூட்டிட்டு போயிட்டேன்னா அவ வந்தா கூட்டிட்டு போயிட்டேன். ஒரு வாரத்துல எப்படி மனசு மாறும்? ஒரு பொண்ணு துரத்தி காதலிச்சிருக்க நீ. ஓடி போகும்போது வயசு என்ன தெரியாது, காதலிக்கும் போது வயசு என்ன தெரியாது. ஆனா 2 பொண்டாட்டி வச்சுக்க தெரியும், குழந்தை பெத்துக்க தெரியும். நீ வந்து அதுக்கு தான் கூட்டிட்டு போனானம்மா? 2 பேரும் சம்மதத்தோட தாங்க மேடம் ஓடி. அதான் கேட்டேன். ஒரு பொண்ணு 2 வருஷம் துரத்தி காதலிச்சா, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல 2 முறை தான் உன்னை பார்த்தா. 14 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? என் சின்ன பொண்ணு வயசு 14, சரிமா? 14 வயசு குழந்தை எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியும், சரிம்மா? அதுக்கப்புறம் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் மறுபடியும் எப்படி வந்தாங்க? அவங்க வேலை செய்கிற இடத்துல என் ஃப்ரெண்டோட ஸ்டாண்டுங்க. சரிங்க. சரிங்களா? நாங்கள் அங்கே தான் உட்காந்து வண்டி ஓட்டுவோம். நாங்கள் வாடகைக்கு போவோம் வருவோம். அப்படி தான் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்க. ஒரு நாள் இவங்களே தான் நம்பர் கேட்டாங்க. சரி. மெடிக்கல் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி. அந்த நம்பர் போனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே வந்தது. சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டுங்களே இவங்க வந்தது, நான் கூட்டிகிட்டு போனது, இதெல்லாம் சொன்னவங்களுக்கு. அதான் அதுவும் அவங்களே சொன்னாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சிவா, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 3வது பொண்ணு வருவா, சிவா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணிக்கோனா நான் பண்ணிக்குவீங்க. அப்படி நினைச்சிருந்தா நாங்கள் எப்போ பண்ணியிருப்போங்க. அது எதுவுமே வேண்டாம்னு இதுக்கப்புறம் நீங்க இன்னும் எப்போ பண்ணிருப்பேன்னு சொல்லாதடா. உனக்கு இதான் நிறுத்துடா. உங்க அம்மா எத்தனை பேர்த்த கூட்டி கொடுத்தாலும் நீ போய் படுத்துக்கவடா. நீ அப்பேற்பட்ட சில்லறடா. உங்க அம்மா நல்லா இருந்திருந்தா நீ சில்லறை ஆயிருக்க மாட்டா. சரி. என் குழந்தையாக வாழ்க்கை நாசமாச்சு, என் குழந்தைனாருக்கு வாழ்க்கை நாசமாச்சு. உங்க அம்மா சாகணும்டா, உங்க அம்மா சாகணும்டா. தென்மொழி. குடும்பத்துக்கு நிம்மதிடா. பொம்பளைடா அவ குடிகார நாய. இங்க இருந்து தென்மொழி கண்ட்ரோல். பெத்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணு மேம். அதான் மேம் நல்ல அம்மா கலகு. திங்கக்கிழமை மேம் தீபாவளி டைம்ல ஃபுல் போதை, ஒரு வெள்ளை வேட்டி உனக்கு கட்டிக்கிட்டு என் பையனை கட்டாலும் சரியா இருக்கும். பாலாமணி எடுத்து கொடுத்தது என்னை எப்படி வச்சிருக்கா பதில. இவனையில எதுல மேம் அடிக்கிறது நானு? சரி இருங்க, அது இன்னொன்று பொண்ணு மறுபடியும் நடுவில் இழுக்க வேண்டாம். சிவா நீங்க பண்றது எல்லாமே சரியா? நான் செஞ்சது சிலது சரி, சிலது தப்பு தாங்க. எது சரி நீங்க சொல்றீங்க? தப்பு என்ன பண்ணிருக்கீங்க அது அப்புறம் வருமோ. சரி என்ன பண்றது உங்களுக்கு? நான் என்ன சரி பண்ணேன்னு கேளுங்க. இல்ல நீங்க இது வரைக்கும் என் குடும்ப ரீதியா நான் எல்லாமே கரெக்டா தான் வந்து செஞ்சது எது சரி மட்டும் சொல்லுங்க எனக்கு. நீங்க என்ன தவறு பண்ணிருக்கீங்க அது அப்புறம் ஆராய்ச்சி அது பண்ணுங்க. கட்டுப்படுறேன். இது வரைக்கும் நீங்க என்ன சரி பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்க. ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது காதலிச்சீங்க, அது சரியா? தப்பு. அந்த பொண்ணு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கு நான் கூட வர முடியாது சொன்னதுக்கு ஒரே வாரத்துல இன்னொன்று பொண்ணு பார்த்துட்டு 2 முறை மட்டும் தான் பார்த்தீங்க. 14 வயசு குழந்தை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அது சரியா? தப்பு தாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போது இவ ஃபோன் பண்ணாலும் உங்க புத்தி எங்க போச்சுன்னா எனக்கு தெரியல. நீங்க மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து வீட்டில் உங்க மனைவிக்கு தெரியாம அவ கழுத்துல மறுபடியும் தாலி கட்டிட்டீங்க, அது சரியா? தப்பு தாங்க. வீட்டில் ஒரு மனைவி இருக்கும்போது இவ்வளவு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிங்க. 2 மனைவி ஒரு வீட்டில் இருந்தா எனக்கு சௌரியம் எனக்கு வசதி நினைச்சிட்டு இவ்வளவு கூட்டிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க, அது சரியா? அவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் உட்கார வச்சு. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அது சரியான கேட்டேன். சரியில்லை தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு போயிட்டா. அவங்க அப்பா அம்மா வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆமாங்க. வீட்டில் இவ்வளவு பார்க்காம மறுபடியும் அவளை துரத்தி நீங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்க, அது சரியா? ஒரே நிமிஷம் மேடம், இதுக்கு மட்டும் சொல்றேங்க.
நான் ஒரு நாளாவது குன்னூர் போய் அவங்கள கூப்பிட்டேன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. வந்ததில்ல. ஒரே ஃபுல் போதையில வந்திருக்காருங்க மேடம். வந்து ஒரு வாட்டி நான் இவ சொன்ன பேச்சு கேட்டு நான் போய் என் பையனை பார்க்கறேன்னு போயிட்டேங்க. இவர் ஃபுல் போதையில வந்து உனக்கு ஒரு பையன் அவருக்கு ஒரு பையன் எடுத்துக்கோ, குழந்தைய எடுத்துக்கோ, நீ வந்துரு என் கூட அப்படின்னு சொல்லி இவர் கேட்டாருங்க. எங்க? குன்னூர்ல. எந்த இடத்துல? குன்னூர்ல மரக்கடை இருக்குல்ல, அங்க வந்து நீ எங்க வீட்டு கதவை தட்டி நீ வந்தையா இல்லையா? போதையில வந்து கீழே விழுந்து வந்த அன்னைக்கு. அந்த அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு யார் யார் இருந்தீங்க இங்க? நானு இவங்க அப்பா பசங்க இருந்தோம். இருந்தீங்களா? ஆமா. ம், நான் வந்து என்ன சொல்லிட்டு வந்தேன், இனிமே இன்னைக்கு உன்னை தேடி நானும் வரமாட்டேன், என்னை தேடி நீயும் வராது. அது லாஸ்டா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ வரமாட்டேன்னு சொன்னது. சரியா? சொல்லிட்டு வந்தேனா? அதுக்கப்புறம் என்னைக்காவது உன்னை தொல்லை பண்ணி நான் கூப்பிட்டுருக்கேனா இல்லை வான்னு சொல்லியிருக்கேன்? இல்ல நீ வான்னு சொன்னது இல்ல. ஆனா நான் இல்ல இல்ல, நான் இப்போ இவர் கடைசிக்கு போயிட்டாரு. நான் சொல்றேன், நடுவுல எத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தீங்கன்னா? ஒரு வருஷம் அவர் கூட இருந்தீங்க. ஆமாங்க மேடம். அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து 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 போவீங்க? உங்க மாமியார் இவ மாமியார் வீட்டுக்கு போவீங்க, அங்க இருப்பீங்க பசங்களை அழிச்சிட்டு. அது எத்தனை தடவை அவர் கூட நீங்க போயிருக்கீங்க? 2 வாட்டி தாங்க மேடம் இந்த சரிங்க, தப்பு அதான் சொல்றேன். அது எத்தனை 2 வருஷத்துல நடக்குமா இதெல்லாம்? நடக்காதுங்க. ஆ? அப்ப கடைசியா தானே அவர் வந்து நான் உன்னை பார்க்க வரமாட்டேன், நீ என்ன பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாரு. கடைசியா இல்லைங்க மேடம், இது இப்ப நடந்தது தாங்க மேடம். ஸ்டார்டிங்லேயே சொல்லுங்க. எப்போ? அதுக்கப்புறம் தான் உங்க கூட 1 வருஷம் இருந்தாங்களா? ஆமாங்க. இப்ப வந்து 1 வருஷம் இருக்கு. இப்போ 1 வருஷம் வந்து இல்ல இல்ல, அதான் கேக்குறேன். அப்போ வந்து 1 வருஷம் சரி, ஒருத்தர் நீங்க இனிமே பார்க்க கூடாது, நீ என்ன தேடி வரக்கூடாது, நானும் உன்னை தேடி வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொன்னிட்டுங்க. சரிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி சேர்ந்தீங்க? இவங்க வந்து குழந்தைகளை கொண்டு வந்துங்க ரோட்ல நின்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதாவது எங்க நின்று? பொய்யா? எங்கன்னு சொல்லு. வேளாங்கண்ணிக்கிட்ட நின்று யார் ஃபோன் பண்ணா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதான் சொல்ல மாட்டேங்க. உங்க மேல இருக்கிற தப்பு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சொல்றேன், அதே சொல்றேன். இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. நான் பைக்கில் மேலே கடையிலேருந்து கீழே வந்தேங்க. அப்போ என் ஃப்ரெண்டு இருந்தேன் என் கூட. டே உன் ஜன்சார் உட்காந்துருக்குறான்னு சொல்ல நான் போய் பேசலான்னு போக இவங்க என்ன பேச மாட்டேங்குது. சரி பேசாட்டி பரவாயில்ல, நான் போயிட்டு இவங்க தங்கச்சி வீட்டுக்காரரு அவனோட தம்பி வந்தான். நான் அன்னி ஃபோன் நம்பர் கேட்டுச்சுனா அப்படின்னா, அவனுக்கு தம்பி தாங்க எனக்கு. ஃபோன் நம்பர் கேட்டுச்சுனா நான் நம்பர் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க தனியாக சரி அவங்க ஃபோன் பண்ணாங்க. இருங்க இவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இவங்க தங்கச்சிக்கு பிரச்சனைன்னு சொல்லி மேலே வந்து அந்த ஆள் வந்துடுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குழந்தைய தூக்கிட்டு பையை தூக்கிட்டு, நான் இப்போ சொன்னேன் வேளாங்கண்ணி, அங்கே நின்று எனக்கு கால் பண்ணாங்க. கேட்டால் ஹாஸ்டல் போகிறேன்னு சொன்னாங்க. ஹாஸ்டல் போகலை. கடைசியாக ஹாஸ்டல் சேர்த்த மாட்டேங்கிறாங்க, நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்புறம் அதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போனேன். நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரத்துல? பொண்டாட்டி தானே நானு, இந்த மாதிரி சொல்றேன். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவ புருஷனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அனுப்பிட்டு இருக்கணும். நேரா அவங்க நீங்க எங்க கூட்டிட்டு போய் வச்சீங்களோ அதுக்கு பதிலாக அவளை கூட்டிட்டு போய் அவன் புருஷன் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கணும், இல்ல அவங்க அப்பா அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கணும். அது பண்ணீங்களா? அவ அதான் கேட்டேன். அப்ப அது நீங்க பண்றது சரியா தவறா? தவறு. சுமதி, உங்க கணவர் சத்தியமா நீங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தப்பு பண்ணியும் நீங்க மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது உங்களை ஏத்துக்கிட்டு உங்களை வச்சுக்கிட்டு வாழ்றாரு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க இங்க எங்க பார்க்காம உங்க கணவரோட உங்க பிள்ளைங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக நீங்க வாழணும். இவர் செத்தாலும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. யார் இவரு உங்களுக்கு? இதான் கடைசி. வாழ்க்கை ஒரு விளையாட்டை நினைச்சிட்டு இருக்காங்க. காதல் பெரிய காதல். இது முக்கோண காதல் பார்த்திருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. ஆனா ஒரு முக்கோண கல்யாண கதை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கேன். சிவகுமார், தேன்மொழி, சுமதி, ஒரு வித்தியாசமான கதை உங்களுது. இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. நானே தம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நடக்குமா வாழ்க்கையில? யார் மேல தவறு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டா 3 பேர் மேலேயும் தவறு இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம மத்தியில திருமதி ஷோபா சார்ல்ஸ் வந்திருக்கிறாங்க. மேம், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் கமிங். தேங்க்யூ மேம், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துலேருந்து இங்கே பார்த்தீங்க, சுமதி பரவாயில்ல, ஒரு அன்பான கணவர், கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களை வந்து நம்ம கோபப்படுறதோட இவங்களுக்காக நம்ம பரிதாபம் தான் படணும். இவங்க 3 பேரும் ஏதோ தீர்வு தேடி ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்திருக்காங்க.
ஸோ இவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு, அதாவது இவங்க 3 பேருக்கும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். சிக்கல்கள் இருக்குது, ஆனாலும் இந்த சிக்கல்கள்ல இருந்து ஒரு அழகான தீர்வு அவங்கவுங்க மனதுக்கு நிம்மதியா அவங்கவுங்க ஒரு சந்தோஷத்தோட திரும்புற மாதிரி பண்ணலாம். இப்போ தேன்மொழி வந்து ஹார்ட் அப்படிதானே, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. 3 குழந்தைகள், இவரோடு சேர்ந்து பெற்றுக்கொண்ட 3 குழந்தைகள். இந்த கடைசி பெண் குழந்தைய தான் பார்த்தோம், சின்ன பெண்ணா இருக்கிறா. குழந்தை சின்ன குழந்தை தான் மேம். சரி. 9 வயசுல ஒரு குழந்தை, சரி. 6 வயசுல ஒரு குழந்தை. 6 வயசுல இருந்த குழந்தைக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணணும். அவன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கான். ஹார்ட் ஆபரேஷன் அவனுக்கு பண்ணணும். ஓ அப்படியா? கண்டிப்பா சரி. பண்ணியே ஆகணும். சரி, இந்த நேரத்துல உனக்கு வாழ்க்கையில துணை தேவை. நீ வந்து இப்போ எவ்வளோ கோவத்துல என்னைய பிரிச்சு விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் பார்த்து நீ கேட்டாலும், உனக்கு வயது சின்ன வயது, உன் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைகள், குழந்தைகளுக்கு அப்பா வேணும், உனக்கு சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ உன்னால போய் வேலை பார்க்க முடியாது, ஒரு நோயுற்ற குழந்தையும் பார்த்து நல்லபடியா கரை சேர்க்கணும். உனக்கு இப்போ அது ஒத்துக்கிடாட்டாக இருந்தாலும் நீ எப்படி தனியா போய் என்ன செய்வ? 3 குழந்தைகளை வச்சுட்டு என்ன செய்வ? அவரை நீ குடிப்பழக்கத்தை நிப்பாட்டுறதுக்கு நீ அவரை அவங்களுடைய அம்மாட்ட இருந்து கொஞ்சம் பிரிச்சு, அம்மா குடிக்கு அடிமையாகி போன ஒரு பெண் சொல்ற, அந்தந்த நிமிஷத்துக்காக வாழக்கூடிய ஒரு பெண், சரி, அந்த பெண்ணிட்ட இருந்து பிரிச்சு நீ இவரை ஒரு வேலை செய்யறதுக்கும் குடிப்பழக்கத்துல இருந்து நிப்பாட்டுறதுக்கும் அந்த தவறான உறவுகள்ல இருந்து நிப்பாட்டுறதுக்கும் உன்னோட அன்பு தான் அதை வழிவகுக்க முடியுமே ஒழிய உன் கோபம் ரொம்ப அதுக்கு யூஸ் ஆகாது. இவருடைய வயது வர வர அவருடைய அந்த காம களியாட்டங்கள்லாம் குறைகிற வயது. இன்னும் இப்படியே இருக்க முடியாது. ஸோ உடம்பு நோய்வாய்ப்படும், குடினால அடிபடும். ஸோ இந்த பிரச்சனைகள்ல இருந்து இவர் குடியில இருந்து மாறி ஒரு நல்ல பண்புள்ள மனுஷனா, அது வாழ்க்கையில அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இன்னும் பெண்கள் தேடி போனா, உங்களை நம்பி 3 குழந்தைகள் வந்தாச்சு, உங்க உடம்பும் இருக்கு, உடம்பு நோய்வாய்ப்பட்டு வீணா போறதுக்கு இன்னொரு சரி நம்ம வேற ஒரு மனைவி இருக்குது, 3 குழந்தைகள் இருக்குது, நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்ப்போமே. இது வரைக்கும் நீங்க வாழ்ந்து பார்த்திராத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில எவ்வளோ இன்பம் இருக்கு, எவ்வளோ சந்தோஷம் இருக்கு, எவ்வளோ நிம்மதி இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். மேடம் அப்போ நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனியாக கூட்டு போய் தண்ணி அடிக்கிறது இல்லை, சரிங்களா? வீட்டை நல்லா பார்த்துக்கிறேன். மேம் கேளுங்க மேம், 4 வருஷம் இப்ப கண்ணு முன்னாடி வச்சு 4 வருஷம் இவனாட்ட பார்த்த புருஷன் எனக்கு எவனும் கிடைக்க மாட்டான். அப்படி பார்த்தா மேம் 4 வருஷம் இவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சரி, நீ 4 வருஷம் நல்ல ஒரு மனைவியா இருந்திருக்க. உன்னோட சந்தேக புத்தி, உன்னுடைய கோபக்கார புத்தி தான் உனக்கு இந்த வாழ்க்கையை கெடுத்துறாம. நீங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து அவங்கள்ட்ட கொடுங்க, உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை குறை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்க கையில வர்ற பணத்தை உடனடியா அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, உங்க ஒய்ஃப்ட்ட வந்து கொடுத்துருங்க, அதை தனியா ஒதுக்கி வைக்காதீங்க. வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, பணத்தை கொண்டு வந்து ஒய்ஃப் கையில கொடுங்க. என்ன சிவகுமார், குடும்பம் வேணுமா வேண்டாமா? நான் குடும்பம் வேணும்னு தான் இருக்குங்க. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு என் முன்னாடியே ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஆமா மேம், அப்பயே என் கூட வந்திருக்க. இது அப்ப நீ வந்து என் கூட இதுதான் சொல்றது. இந்த கோபத்தை விட்டுடுமா, மனசுல அவ்வளவு வலி இருக்கு, நல்லா புரியுது எனக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுடு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்த நீ? சத்தியமா நெஞ்சு தொட்டு சொல்லு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன், சிவகுமார் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போகுது, அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு போறேன், அப்படி ஒரு மனசோட தான் வந்தியா? கண்டிப்பா இவர் வேண்டவே வேணாம், எப்படியும் என் குழந்தையில காப்பாத்திக்கணும் தான் மேம் வந்தேன். குழந்தை காப்பாத்துக்கணும்ல? கண்டிப்பா. ஓகே, குழந்தை காப்பாத்தணும்னா குழந்தைக்கு அப்பா வேணுமா வேண்டாமா? அப்பா துணை வேணுமா வேண்டாமா? வேணும் மேம், அது நல்ல ஒரு அப்பாவா இருந்தா சரி மேம். 4 வருஷம் நீ இருக்கும்போது 4 வருஷத்துல குழந்தைங்க இல்லையா உங்களுக்கு? ஒரே ஒரு பையன் தான். அப்ப நல்லா இருந்தார்ல? அந்த பையன் வயிற்றுலாகி கொஞ்ச நாள்லயே ஆரம்பமாயிருச்சு. சரி, ஓகே. உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம், அன்பு, காதல், மரியாதை, நம்பிக்கை. இந்த 4 மட்டும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்தா போதும். அதை சுத்தி இருக்கிற வட்டாரம், இந்த சமுதாயம் எதுவுமே வர வேண்டாம். உங்க 2 பேருக்கு இடையில இந்த 4 விஷயம் மட்டும் இருந்தா போதும். கொஞ்சம் டைம் கொடு. சுதாரிக்கிறேன்னு சொல்றாரு, தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. வாக்குறுதி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. என்ன பார்த்து கொடுக்காதீங்க, உங்க மனைவி பார்த்து வாக்குறுதி. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? எழுதி கொடுத்ததவே நீ எழுதி கொடுத்தா நாளைக்கு நம்புறது ஒண்ணு, நீ திருந்துவேங்கற நான் எப்படி நம்புறது? ஆரம்பிச்சிட்டாலே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. தப்பு பண்ணிட்டாரு உனக்கு தெரியும். நீ மனப்பூர்வமா நம்பு, நடக்கும். நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா நீ சந்தேகப்படுறது தான் நடக்கும். நீ இல்ல என் கணவர் நல்லவர், இனிமே அப்படி போக மாட்டாரு, நான் இருக்கேன் அவருக்கு,
நான் போதும் அவருக்கு அப்படி நான் அவருக்கு நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்லி நீ மனப்பூர்வமா அவரை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி கொஞ்சம் அவருடைய இந்த பழக்கத்துலேருந்து மீண்டு வர நீ கூட நில்லு. நீ நம்பிக்கை வைக்கிறது நல்ல காரியத்தை நீ நம்பிக்கை வச்சேன்னா நல்ல காரியம் நிச்சயமா நடக்கும். நாங்க இருக்கோம். எப்போ வேணாலும் எங்ககிட்ட நீ திரும்பி வரலாம். மறுபடியும் பழைய நிலைமைக்கு இருக்காரு, மறுபடியும் குடிக்கிறாரு, இல்லை சந்தேகப்படுற அளவுக்கு அவர் நடந்துக்கிறாருன்னா வந்து சொல்லு. அதுக்கப்புறம் பேசுவோம் அவர்கிட்ட. சரியா? சொல்லு, நீ உன்னோட முடிவு தான். இன்னொன்று சான்ஸ் தரியா தரமாட்டியா? தரேன்ல, அங்க பாரு முகத்துல இவ்வளோ அன்பு வச்சுட்டு வெறும் சண்டை 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 சண்டை. வா, வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அந்த தப்பு சரி பண்றதுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு சிவகுமாருக்கு கொடுத்துருக்கோம். நிச்சயமாக குடும்பத்தோட சந்தோஷமாக எந்த தவறு பண்ணாம வாழ்வார்னா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தேன்மொழி கோபப்படாம சந்தேகப்படாம நீங்க உங்க கணவர் கூட சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. சிவகுமார், நீங்களே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, குடிக்க மாட்டேன், நீங்க என்னென்ன உதவி எடுக்கணும் டாக்டர் கிட்ட போயிட்டு என்னென்ன உதவி எடுக்கணும் எல்லா உதவியும் எடுத்துட்டு நீங்க குடிப்பழக்கத்தை விட்டுட்டு போக வேண்டாம். உங்க குடும்பத்தை இப்போ ரொம்ப நாளா எல்லாரையும் பார்த்துட்டீங்க. கொஞ்சம்லாம் உங்க மனைவி உங்க குழந்தைங்க நெக்லெக்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்கள கவனிங்க. ஒரு அழகான குடும்பத்தை மறுபடியும் உருவாக்குங்க. எல்லாமே தானாக வந்து சேரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தேன்மொழி எவ்வளோ கோபமா இருந்தாங்க, எத்தனையோ வார்த்தை விட்டாங்க, எவ்வளோ அழுதாங்க. அந்த கோபம் எனக்கு தெரிஞ்சது, கண்ணீர் உள்ளே இருந்தது, அந்த கோபம் கண்ணில் தெரிஞ்சது. ஆனா இங்க இப்ப பாருங்க, இதான் வாழ்க்கை. எது இருந்தாலும் பேசி தீக்கலாம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். மீண்டும் சந்திப்போம். ஒரு நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்